சினிமா முழுக்க முழுக்க இந்த திமுக குடும்பம் கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு. திமுக குடும்பம்னா யாரு யாரு? தெளிவா இருக்கிறானுங்க, தெளிவா இருக்கிறாங்க. இந்த ஒரே குடும்பம் தான் ஒட்டுமொத்த சினிமாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 சினிமாக்கள் திரைப்படங்களை எடுத்து முடிச்சு அது பொட்டியில் இருக்குது, ரிலீஸ் பண்ண முடியல. இந்த திமுக கம்பெனி 52 வாரத்தில் இவங்க கம்பெனி மூலமா வர படம் 40 வாரங்கள், 300 படம் தயாரிச்சு இருக்கிறது 52 வாரம். 52 வாரத்தில் 40 வாரம் இவங்க எடுத்துக்கிறாங்க, இந்த ஒரு கம்பெனி எடுத்துட்டு போகுது. மீதி படத்தை எப்பயா ரிலீஸ் பண்ணுவாங்க? எவ்வளோ நல்ல படம்லாம் எடுத்து அந்த தயாரிப்பாளர்களும் பாவம் எத்தனை கோடி நட்டத்தில் படம் எடுத்து வெளியே விட முடியாத ஒரு சூழல் தத்தளித்து கொண்டு தவிர்த்து கொண்டிருக்கின்றார். வெளியில பேச முடியல அவங்களால. வெளியில பேசினா என்ன ஆகும்? இந்த கம்பெனி திமுக கம்பெனி அவங்களை அப்படியே நசுக்கி போட்டு விடுவாங்க. அது நான் கேட்கிறேன், இந்த திமுக கம்பெனி வச்சிருக்கிறவங்க ஏன் நீங்க ஆட்சி செய்யற நேரத்தில் மட்டும்தான் இது செய்றீங்களே? அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் உங்க வாழை சுருட்டி கிருட்டி உள்ள பூட்டி வச்சிருக்கீங்க. நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தேன்னா சினிமா துறையில சீர்திருத்தங்கள் நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒன்று, ஒரு சினிமா எடுத்தா அதில் 33 விழுக்காடு அந்த சினிமா செலவுல தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன் ஹீரோவுக்கு சம்பளம். நான் முதலமைச்சராக இருந்தேன்னா இன்னைக்கு சினிமா தியேட்டர்ல இன்னைக்கு பார்த்தா பெரிய நடிகர்கள் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஓடுற படமா ஓடாத படமா எந்த படமா அந்த படமா இல்ல, எல்லா தியேட்டர்லயும் வரணும் 4 ஷோ. மற்றவங்க எங்கேயா போவாங்க? நான் இருந்தேன்னா மொத்தத்தில் 1000 தியேட்டர்னா அதுல 333 தியேட்டர்ல மட்டும்தான் இந்த பெரிய ஹீரோக்கள் படம். மீதி இருக்கின்ற 3ல் 2 பங்கு மற்றவங்க எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணணும்.